Hi friends, welcome. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஃபீட்பேக் தமிழன். ஓகே, நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனை ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் அதை ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ யூடியூப்னா என்ன, யூடியூப் வந்துட்டு எதுக்கெல்லாம் பயன்படுது, அதை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு இன்கம் வருதுன்னு சொல்கிறாங்களா, அதை எப்படி வந்துட்டு என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது யூடியூப்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தனித்தனியான ஒரு திறமை இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தாட், ஒரு டேலண்ட், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூடியூப் வந்துட்டு 100% ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த யூடியூப் மூலிமா நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கு பேசிக்காக என்னென்ன இருக்கணும், இல்லை அதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். ஒரு மெயில் ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு பேசிக் அதாவது எடிட்டிங்கில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு பேசிக்கான ஒரு எடிட்டிங் தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு அதுவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். அதுவே போதும். ஏன்னா பேசிக்கான ஒரு எடிட்டிங் இருந்துச்சுன்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெகுலராக கண்டென்ட் போட தெரியும் அப்படின்னா போதும். அதாவது கண்டென்ட் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தோன்ற விஷயங்கள், அதாவது நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களோட வந்துட்டு எடுத்து போடக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் வரும். உங்களுக்குன்னு யூனிக்காக ஒரு டேலண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த முடியும். அதுக்காக நம்ம இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கான திங்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு ஜிமெயில் இருந்தால் போதும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் எடிட்டிங் தெரிஞ்சால் போதும். நார்மலாக பேசிக்காக இருந்துச்சுன்னா போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஓகே. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு வீடியோ கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது அந்த அளவுக்கு தெரிஞ்சாவே இதுக்கு ஓகே தான். மற்றபடி இதுக்கு வந்துட்டு ரொம்ப எடிட்டிங் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, இந்த சேனல் வந்துட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலை எப்படி க்ரோ பண்ணுறது, சேனலில் வந்துட்டு என்னென்ன மாதிரி கண்டென்ட் போடலாம், எதுக்கெல்லாம் காப்பிரைட் வரும், எதுக்கெல்லாம் காப்பிரைட் வராது, அந்த மாதிரி யூடியூப் பற்றின டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு வீடியோவும் வந்துட்டு ஒவ்வொரு எபிசோட் மாதிரி வரும். அந்த வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல போகிறேன். நானும் வந்துட்டு நிறையா விஷயம் கேதர் பண்ணி கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் யூடியூப் வந்துட்டு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனை ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிகினிங் யூடியூபர் அப்படின்னா நான் வந்துட்டு எபிசோட் மாதிரி தான் வந்துட்டு இது கொடுக்க போகிறேன். ஏன்னா லென்த் வீடியோ போடக்கூடாதுங்கிறத விட லென்த் வீடியோ வந்துட்டு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் சொல்ல வர விஷயத்தை ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி என்கிட்ட டைரெக்டாக கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஜிமெயில் ப்ரொஃபஷ்னல்னு சொல்கிறத விட ஒரு நார்மலாக ஒரு ஜிமெயில் நம்ம பர்சனல் யூஸுக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் பண்ண போகிறோம். ஒரு ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஜிமெயிலை வச்சு எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு ஒரு டிபி, அதாவது சேனல் லோகோ எப்படி பண்ணுறது, அதுக்கு அடுத்தது சேனல் பேனர், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சேனல் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்.
அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக சத்தியமாக புரியவே புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜிமெயில் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜிமெயில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அண்ட் சிங்க் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் கூகுள் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். உங்களோட மொபைல் பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு லோட் ஆகும். இதில் வந்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு 2 விதமாக கேட்பாங்க. ஃபார் மை செல்ஃப் டு மேனேஜ் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபார் மை செல்ஃபே கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் நேம் ஒன்று, லாஸ்ட் நேம் வந்துட்டு 2 கொடுத்துக்குங்க. நான் இப்போது கொடுக்குறேன் பாருங்கள். சும்மா நான் எம்என்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் சும்மா சாம்பிளுக்காக தரேன். 2000 கொடுக்கலாம். இது நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ரேதர் நாட் டு சே அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதுவே ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்கும். ஸோ நீங்கள் இந்த க்ரியேட் யுவர் ஓன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நான் அதை எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு வந்துட்டு கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8 லெட்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லும். ஓகே, நான் ஆல்ரெடி மெயில் நிறையா இருக்கனால நான் போதும் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா எஸ் அந்த மாதிரி கேட்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் ஐ மீன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான். செட்டிங்ஸில் நம்ம பண்ண வேண்டிய வீடியோஸ் வந்துட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு யூடியூப் ஆப்புக்குள்ளே போகணும். அதாவது யூடியூப் ஆப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த யூடியூப் ஆப்புக்குள்ளே போகணும். இப்போ யூடியூப்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மேலே இந்த மாதிரி ஒன்று லோட் ஆகும். இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண ஜிமெயில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா மெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது நீங்கள் என்னென்ன மெயில் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த மெயில் வச்சு வேணுமோ அந்த மெயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு இப்போ ஒரு மெயில் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அதையே கொடுத்துட்டு இந்த இடத்த யுவர் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த யுவர் சேனலை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேட்கும். அதாவது ஒரு பிக்சர் வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறதுக்கு கேட்கும். அதை நம்ம இப்போ வைக்க தேவையில்லை. அதே போல் கீழே நேம் கேட்கும். உங்களுக்கு என்ன மாதிரி நேம் வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட் சேனல் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்துட்டு ஒரு சேனல் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ அது நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு சேனல். ஸோ அதை நான் உங்களுக்கு டெமோக்காக காட்டுறேன். இப்போ வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ இப்போ வந்து எடிட் சேனல் கொடுத்து நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறையா விஷயம் கேதர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோட் அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு ரெகுலராக யூடியூப்பில் வந்துட்டு என்னென்னலாம் அப்லோட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.